இருமொழிக் கொள்கை நேற்றைக்கு கூட நான் உங்ககிட்ட சொன்னேன். இருமொழிக் கொள்கை என்பது நம்முடைய 1967 அண்ணா காலத்திலிருந்து வலியுறுத்தப்பட்டு வருகிற கொள்கை திட்டம்தான் இருமொழிக் கொள்கை. அந்த இருமொழிக் கொள்கையை நாம் சிறப்பாக செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஆக நமக்கு அதில் இருக்கிற நல்ல திட்டங்கள் இதை கூட ஏன் எல்லாம் நாம் இது தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்கள் எதிர்க்கட்சியில் இருக்கிற பொழுதே இந்த புதிய கல்விக் கொள்கைகளை பற்றி ஆய்வு செய்வதற்காக ஒரு குழுவை நியமித்தார் திமுக சார்பில். அதில் நான் இருந்தேன். அந்த குழுவில் அந்த புதிய கல்வியில் இருந்ததெல்லாம் படித்து அதில் எது மாற்றணும், எது தவறாக இருக்கிறது என்பதையெல்லாம் நாங்கள் அப்பொழுதே எழுதியிருக்கிறோம். அந்த எழுதினுடைய அடிப்படையில் நாம் நாங்கள் அப்பயும் சொல்லியிருக்கிறோம். அதில் இருக்கிற சில திட்டங்கள் நாங்கள் முதலிலேயே செயல்படுத்தி கொண்டிருக்கிற திட்டங்கள். அது மதிய உணவு அது மாதிரிலாம் சொல்கிறாங்கள்ல, அதெல்லாம் நமக்கு பெருந்தலைவர் காமராஜர் காலத்திலிருந்தே மதிய உணவெல்லாம் இங்கே தமிழகத்திலே இருக்கிற திட்டங்கள். ஆக அதுபோல் தான் கிராமப்புறங்களில் பள்ளி வசதிகள்லாம் கூட நம்ம தமிழ்நாட்டில் தான் பெருந்தலைவர் காமராஜர் இருக்கும்பொழுது 5 கிலோமீட்டருக்கு ஒரு பள்ளிக்கூடம் இருக்கணும்னு சொன்னார். கலைஞர் வந்த உடனே 3 கிலோமீட்டருக்கு ஒரு பள்ளிக்கூடம் இருக்கணும்னு சொன்னார். இதெல்லாம் சொன்னவர் கலைஞர். அதே மாதிரி நம்ம ஆங்கிலத்திலையும் படிக்கணும், தமிழ் வழியிலையும் படிக்கணும். தமிழ் வழியில் படிக்கணுங்கிறதால தான் நாம் தமிழ் வழியில் 2006-7 தலைவர் கலைஞர் இருக்கிற பொழுது தான் பொறியியல் கல்லூரிகளில் தமிழ் வழி இல்லாமல் இருந்தது. அப்போ சிவில் அண்ட் மெக்கானிக்கல் அந்த ரெண்டுலேயும் தமிழ் வழியிலே, தமிழ் மீடியம், தமிழ் வழிங்கிறது வேறு, மொழிப்பாடம் என்பது வேறு. அதுவே இன்னும் ரொம்ப பேருக்கு புரியல. அந்த மாதிரி தமிழ் வழியிலே படிப்பதற்காக இந்த ரெண்டுலேயும் கொண்டாந்தாங்க. இப்போ தமிழக முதலமைச்சர் அவர்கள் கலைஞர் வழியிலே திராவிட மாடல் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அந்த 2 மட்டுமல்ல எல்லா பாடங்களிலேயும் தமிழ் வழியிலே பயிற்றுவிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அதுக்காக மட்டும் இல்லாமல் தமிழ் வழியிலே படிப்பதற்கு தமிழ் வழியில் புத்தகங்களை எல்லாம் தமிழ் வழியிலே வெளியிட வேண்டும். அதற்காகவும் ஒன்றை நியமித்து இந்த தமிழ் டிரான்ஸ்லேஷனில் இருக்குது, அதற்காக ஒரு குழுவை நியமித்து செய்து கொண்டிருப்பவர் தான் தமிழக முதலமைச்சர் அவர்கள். ஆகவே தமிழ் ஆங்கிலம் 2ம் இருக்க வேண்டும். இந்த 2 மொழி இருந்தால் நமக்கு போதும். நேற்று அதுக்கு தான் நானும் சொன்னேன். நேற்று நானும் செயலாளர்லாம் பிரசிடென்சி காலேஜ் போயிருந்தோம். இந்த பிரசிடென்சி காலேஜ் பிரின்ஸிபாலாக தான் நிற்கிறாரு. அங்கே நிற்கும்போது நாங்கள் கேட்டோம், பிரசிடென்சி காலேஜில் எத்தனை குரூப் இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு. அங்கே பிஏ ஹிந்தின்னு இருக்குது. பிஏ ஹிந்தி தானே, பிஏ ஹிந்தி. அந்த பிஏ ஹிந்தியில் எத்தனை பேர் சேர்ந்துருக்காங்கன்னா 4 பேர் சேர்ந்துருக்காங்க. பிஏ ஹிந்தியில் இந்த ஒரு வருஷம் ஃபஸ்ட் இயர் இப்போ இந்த வருஷம் அட்மிஷன் ஆனது பிஏ ஹிந்தி லாங்குவேஜாகவும் இருக்காங்க. அது வேறு மொழிப்பாடம். அதில் படிக்கிறவங்க பார்த்திங்கன்னா 10 பேர் 20 பேர் தான் படிக்கிறாங்க. அங்கே படிக்கிற மாணவருடைய எண்ணிக்கை கிட்டத்தட்ட 4500 பேர் படிக்கிற இடத்துல அந்த மொழி லாங்குவேஜ் எடுத்து படிக்கிறது எத்தனை பேர்னா அதில் மொத்தத்துக்கே 50 பேர் 60 பேருக்கு மேலே தேரலை. அவங்க தான் படிக்கிறாங்க. சரி, அவங்களுக்காக நாங்கள் செலவானாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இந்தி ஆசிரியர்கள், இந்தி டிபார்ட்மெண்ட்லாம் வச்சு தான் நடத்திக்கிட்டு இருக்கோம். நம்ம ஒன்றும் அது விருப்பப்படுகிற கல்லூரிகள் தான். எல்லா கல்லூரிலையும் நடத்த முடியாது. ஏன்னா ஒரு கல்லூரியில் நடத்திய இவ்வளோ தான் இருக்குது. இப்போ அதே மாதிரி நந்தனம் கல்லூரியிலும் இருக்குது. அங்கே பார்த்தாலும் 2 பேர் 3 பேர் தான். இப்போ இதெல்லாம் அப்படி நடத்தணுமா? சென்னையிலே இருக்கிற கல்லூரிகள் 2ம் அதுதான் அடுத்த ஆண்டுலேருந்து நாங்கள் திட்டமிட்டு கொண்டிருக்கிறோம். எதனா ஒரு கல்லூரியில் அந்த டிகிரி மட்டும் கொடுத்தா போதும், அந்த ஆசிரியரில் ஒரு இடத்துல நடத்தினா போதும் என்ற மாதிரி செயல்படுத்த முடியுமா என்பதையெல்லாம் நாங்கள் இப்பொழுது கலந்து ஆலோசித்து கொண்டிருக்கிறோம்.